ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் மசாலா மட்டும் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் 1 கிலோ கோழி எடுத்துருக்குறேன். இது பாய்லர் கோழி தான். இப்போ குக்கர் வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 2 ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டுக்கின்னு வதக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகா. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கலாம். இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. மசாலா தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, கரம் மசாலா இருந்தால் 1 1/2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே சிக்கன் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிங்க கறியை. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறல இன்னொரு வாட்டி. அப்பப்போ கிளறி விட்டுனே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ 10 நிமிஷம் கிளறினதால நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ கடைசியாக புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். நல்லா அதையும் போட்டு நல்லா கிளறிட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, இதுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஒரு 1 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும், இறக்கிடலாம். இப்போ 2 விசில் வந்தாச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா வந்திருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது சாதத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.